இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்டு டின்னர் 3 ரெசிபியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மார்னிங் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப் தான் குடித்தோம் இன்றைக்கி, பீட்ரூட் கேரட் சூப்பு. லஞ்சுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார், நிறைய பருப்பு போட்டு முள்ளங்கி சாம்பார், பீன்ஸ் பொரியல், தயிர், நெய், பருப்பு எல்லாமே இருந்துச்சு. அதோடு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பீன்ஸ் பொரியல் கொஞ்சமாக இருந்ததுனால பத்தாதனால நான் வந்து சாதம் கொஞ்சம் குழஞ்சிச்சு, அதனால் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன், உங்களுக்கு ஆற வச்சுட்டேன். எனக்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். இது எப்படி செய்கிறோம் அப்படின்னா, கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அப்படியே வேக வைங்க. அதோட கொஞ்சமாக சாம்பார் பவுடர் போட்டு அப்பப்போ திருப்பி திருப்பி விடுங்க, மூடி வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிங்க அப்படின்னா இந்த உதிரி உதிரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம சட்டியிலே திருப்பி விட்டோம் அப்படின்னா ரொம்ப கருகாமல் நல்லா சாஃப்டாக வெந்து உதிரியாக சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல். கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட்லாம் கட் பண்ணி அந்த தேங்காய் திருவ மரத்தில் எடுத்து வச்சுன்னா அதனால் அது பிங்கிஷாக தெரியுது அந்த தேங்காய் திருவுனது உங்களுக்கு. இது சூப்பராக இருந்துச்சு. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே உதிரியாக இருக்கிறது தெரியும், செவந்திருக்கும், நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாரி இட்லி உங்களுக்கு. இது வந்து பழைய மாவு தான், அதில் நான் புது மாவு அரைச்சதில் ஒரு 2 கண்டி கலந்து ஊற்றுனேன். அதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. நீங்கள் குட்டி குட்டியாக ஊற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இட்லி சாஃப்டாக உங்களுக்கு, அடிமாவாக இருந்தால் கூட. இதுக்கு வந்து நான் கார சட்னி அரைச்சிருந்தேன். இந்த கார சட்னியில் வந்து காய்ந்த மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, 2 பூண்டு பல், உப்பு, புளி வச்சு அரைச்சது. கொஞ்சம் காரமாக இருக்கும், நிறைய நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுட்டு பொட்டுக்கடலை, உப்பு வச்சு அரைச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப காரம் எனக்கு பிடிக்காதனால நான் அதை அரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சட்னியும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் பூண்டுலாம் போட்டுறதுனால வேறு எதுவும் போடாமல் வெறும் தேங்காய், உப்பு, பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிருந்தேன். இந்த பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். நன்றி.